யார் நீங்க? சாகறதுக்காகவே வந்திருக்கீங்க போல. மரியாதையா வந்த வழியே திரும்பி போயிடுங்க. ஒரு குட்டி நரி எங்களுக்கு உத்தரவு போடுதா? நீங்க இப்படி கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் எந்திரிச்சிடுவாரு. என் பேரை சொன்னாலே எதிரிங்க நடுங்குவாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு ராஜாவோட பவர் என்னன்னு இப்போவாவது புரியுதா? நான் எவ்வளவு அழகா இருக்கேன். இந்த முகத்தை பார்த்தா எந்த சிங்கமாவது சண்டைக்கு வருமா? பயந்துதான் ஓடுவாங்க. உங்களை தி கவர்ட்லி லைன் டிவி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இந்த காடு ரொம்ப செழிப்பா இருக்கு. இன்னைக்கே இத புடிச்சு நாம தான் இங்க ராஜாவா இருக்கணும். ஐயோ, இவங்க பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்காங்களே. உடனே போய் நம்ம ராஜா கிட்ட சொல்லணும். ராஜா, ஆபத்து ஆபத்து! நம்ம காட்டு எல்லைக்கு 2 முரட்டு சிங்கங்கள் வந்திருக்காங்க. நம்ம காட்டை கைப்பற்ற போறாங்களாம். ஐயோ, முரட்டு சிங்கங்களா? அவங்க கிட்ட சொல்லிடுங்க, நான் இங்க இல்ல, ஊருக்கு போயிருக்கேன்னு சொல்லிடுங்க. ராஜா, நீங்களும் ஒரு சிங்கம் தான். அவங்கள விட நீங்க தான் பெருசா கர்ஜிக்கணும். இப்படி ஒளிஞ்சுக்கிட்டா எப்படி? யாரும் பயப்படாதீங்க. அந்த சிங்கங்களை விரட்ட என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. நாம சண்டை போடாமலேயே அவங்கள ஓட வைக்கலாம். ஹரி, அந்த சிங்கங்கள் ரொம்ப பலமானவங்க. உன் பிளான் என்னன்னு சீக்கிரம் சொல்லு. யானை அண்ணா, குரங்கு தம்பி, நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. நாம போய் அவங்க கிட்ட ஒரு சின்ன நாடகம் ஆடலாம். யார் நீங்க? ஒரு யானை, ஒரு நரி, ஒரு குரங்கு எங்களே எதிர்க்க துணிஞ்சு வந்திருக்கீங்க. சாகறதுக்காகவே வந்திருக்கீங்க போல. எங்க காட்டின் எல்லைக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? மரியாதையா வந்த வழியே திரும்பி போயிடுங்க. ஒரு குட்டி நரி எங்களுக்கு உத்தரவு போடுதா? போய் உங்க ராஜாவை வர சொல்லுங்க. அவரோட தலையை நாங்க இன்னைக்கு வேட்டையாட போறோம். எங்க ராஜாவை பார்க்கணும்னா உங்களுக்கு ரொம்ப தைரியம் வேணும். அவர் ஒரு முறை கர்ஜிச்சா இந்த மலையை 2ஆ உடைஞ்சிடும், தெரியுமா? ஆமா, எங்க ராஜாவுக்கு கோபம் வந்தா உங்களை ஒரே மிதியில சட்னியாக்கிடுவாரு. உயிர் மேல ஆசை இருந்தா இப்பவே திரும்பி பார்க்காம ஓடிடுங்க. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? எங்க ராஜா இப்பதான் 10 முரட்டு சிங்கங்களை ஒத்தையில அடிச்சிட்டு லஞ்ச் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நீங்க இப்படி கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் எந்திரிச்சிடுவாரு. அப்புறம் ஆபத்து உங்களுக்கு தான். சொல்லிட்டேன். 10 சிங்கங்களையா? அதுவும் ஒத்தையிலா? இவங்க இவ்வளவு தைரியமா பேசுறாங்கன்னா அந்த ராஜா நிஜமாவே பயங்கரமான ஆளா இருப்பாரோ? இதோ பாருங்க, எங்க ராஜாவோட ஒரு முடிய கூட உங்களால தொட முடியாது. அவர் வர்றதுக்குள்ள ஓடி போய் பிழைச்சிக்கோங்க. சரி சரி, எங்களுக்கு வேற வேலை இருக்கு. நாங்க சும்மா இந்த காட்டை சுத்தி பார்க்கலாம்னு தான் வந்தோம். நாங்க கிளம்புறோம். ஏய் நில்லுங்க, எங்க ராஜாவுக்கு தெரிஞ்சா உங்களை விட மாட்டாரு. ஓடுங்க, இன்னும் வேகமா ஓடுங்க. ஜெயிச்சிட்டோம். நரி அண்ணாவோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த சிங்கங்கள் பயந்து ஓடிட்டாங்க. ராஜா, வெளியே வாங்க. அந்த முரட்டு சிங்கங்கள் பயந்து ஓடிட்டாங்க. இனிமே கவலைப்பட ஒண்ணும் இல்ல. நிஜமாவா? அவங்க போயிட்டாங்களா? நான் கூட சண்டைக்கு போகலாம்னு கைய சுருட்டிட்டு தான் இருந்தேன். ஆமா ராஜா, உங்க பேரை கேட்ட உடனே அவங்க கால்ல இருக்கிற நகை எல்லாம் உதிர்ந்துடுச்சு. அந்த அளவுக்கு பயந்துட்டாங்க. பாத்தீங்களா? என் பேரை சொன்னாலே எதிரிங்க நடுங்குவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் நிதானமா இருந்தேன். ஆமா, ராஜா நிதானமா தான் இருந்தாரு. பயத்துல நடுங்கிட்டு இருந்த அந்த நிதானத்தை யாரும் கவனிக்கலையா? நரி, அவங்க ஓடும்போது நான் வரேன்னு சொன்னீங்களா? நான் மட்டும் நேர்ல போயிருந்தா அவங்க மயக்கமே போட்டு விழுந்திருப்பாங்க. சரி ராஜா, நாங்க போயிட்டு வரோம். அடுத்த முறை யாராவது வந்தா நீங்களே போய் பாத்துக்குவீங்களா? அதுக்கு என்ன, தாராளமா. ஆனா நீங்க எல்லாரும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் உங்களை அனுப்பி வச்சேன். ஒரு டீம் ஒர்க் முக்கியம் இல்ல? இந்தாங்க ராஜா, ரொம்ப சீன் போட்டதுல உங்களுக்கு வேர்க்குது. காத்து வாங்கிக்கோங்க. ராஜா, அந்த சிங்கங்கள் இப்போ நம்ம காட்டோட எல்லைக்கே வர மாட்டாங்க. அவங்க உங்க பேரை கேட்டே பயந்துட்டாங்க. இனிமே இந்த காட்டுக்கு யாராவது வரணும்னா முதல்ல என் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இல்லனா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்னு சொல்லிடுங்க. ராஜா, அப்போ நாளைக்கு அந்த சிங்கங்களை மறுபடியும் கூட்டிட்டு வரட்டுமா? நீங்க நேர்ல சண்டை போட வசதியா இருக்கும். வேண்டாம் வேண்டாம், அவங்க பாவம். அவங்கள ஏன் மறுபடியும் கூப்பிட்டு வச்சு பயமுறுத்தணும்? ஆளை விடுங்க. நம்ம ராஜாவுக்கு ரொம்ப தாராள மனசு. எதிரிங்க மேல கூட இவ்ளோ பாசமா இருக்காரு. செம்ம செம்ம. இந்தாங்க ராஜா, இன்னைக்கு நீங்க பண்ணின அந்த நிதானமான போருக்கு பரிசா இந்த பழங்களை சாப்பிடுங்க. நன்றி, இது மிகவும் ருசியா இருக்கிறது. பாத்தீங்களா கிளி தம்பி, ஒரு ராஜாவோட பவர் என்னன்னு இப்போவாவது புரியுதா? புரியுது ராஜா, ஆனா நீங்க கைத்துல தொங்குனப்போ வந்த அந்த விக்கல் தான் உங்களோட நிஜமான பவர்னு நான் நினைச்சேன். நான் எவ்வளவு அழகா இருக்கேன். இந்த முகத்தை பார்த்தா எந்த சிங்கமாவது சண்டைக்கு வருமா? பயந்துதான் ஓடுவாங்க. நம்ம ராஜா பயந்தாங்கொல்லியா இருந்தாலும் அவரை வச்சு நாம செம காமெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நரி, அந்த சிங்கங்கள் ரொம்ப தூரம் போயிட்டாங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வாப்பா. எனக்கு தூக்கம் வரல. ராஜா பயந்துட்டாரா இல்ல சீன் போடுறாரா? அடுத்த எபிசோட்ல பாப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. Please subscribe to our channel.